ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நான் சாயங்காலம் பூஜை பண்ண போகிறேன், எனக்கே தெரியாது. ஸோ இது வந்து நான் இமீடியட்டாக எடுத்து பண்ணது தான். மந்த் எண்ட் வேறு, பட்ஜெட் வேறு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ பட்ஜெட்குள்ளே நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாம்பிராணி தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு லைக் சாம்பிராணி போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு தூபமும் வாங்கினேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் வந்து சரியான மூட்லேயும் இல்லை, எனக்கு உடம்பும் சரியில்லை. ஸோ நம்ம கும்பிட வேணாம், ஜஸ்ட்டு வீட்டில் விளக்கேற்றலாம். ஏன்னா எப்போயுமே நான் விளக்கேற்றி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது எனக்கு லக்ஷ்மி படம் காட்டுச்சு. போன இயரே நினச்சோம் நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஒரு லக்ஷ்மி படம் வச்சு கும்பிடலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி படம் கூட இல்லை. ஸோ அது வேறு என் கண்ணில் பட்டதும் சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி படம், ஃப்ரூட்ஸ், வெத்தலை, பாக்கு எல்லாமே வாங்கிட்டேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது ப்ளவுஸ் பிட்டும் இருந்துச்சு 5. ஸோ நான் நினச்சேன்னா சரி அப்படியே நம்ம சுமங்கலிக்கும் கொடுத்துடலாம், அப்படி தானே நம்ம நினச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் கிண்ணம் வாங்கலான்னு பார்த்தேன். கிண்ணம் வாங்கினா அது ரொம்ப குட்டியாக வந்துருந்துச்சு. இது என்ன இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்தேன். நேரில் போய் பார்க்கும்போது அங்கேயே எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்ணாடி, மஞ்சள், தாலி கயிறு, அதெல்லாம் ஒரு செட்டாக வச்சுருந்தாங்க. 25 rupees சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டு, பூவு, வெத்தலை, பாக்கு, வளையலும் அந்த கடையிலே வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாமே செட்டாக அமைஞ்சிருச்சு. நான் நினச்சேன்னா எல்லாம் தனித்தனியாக வாங்கணும்னு நினச்சேன். செட்டாகவே இருந்தனால எனக்கு ஈஸியாகவும் இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் தனித்தனியாக வாங்கி நம்ம பேக் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. வீட்டில் ஆல்ரெடி புது சாரீ ஒன்று இருந்தது. ஸோ அந்த சாரியும் வச்சு அம்மனுக்கு ஒரு தாம்பலம் வச்சுட்டு மொத்தம் 7 பண்ணேன். எனக்கு அவ்வளோ ப்ரொசீஜர் கூட தெரியாது. நிறைய ரீல்ஸ் பார்த்து முன்னாடி பார்த்ததை வச்சு பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம படம் வச்சா ஒரு தாலி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அம்மனோட தாம்பலத்தில் இருக்கிற தாலியை வந்து கயிறில் கட்டி அதுக்கு பொட்டு குங்குமம் வச்சு அதையும் போட்டுட்டேன். யதார்த்தமாக அன்றைக்கி காலையில் சாமி கும்பிடலான்னு உதிரிப்பூ இருந்தது, அதை கட்டினேன். அது கடைசியில் அம்மனுக்கு போய் சேரணும்னு இருந்திருக்கு. கரெக்டாக அவங்க ஃபோட்டோக்கு எக்ஸாக்டாக இருந்துச்சு. பூ மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அண்ட் மற்றதெல்லாம் செட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருந்தது. நான் பிளானே பண்ணாமல் இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதுவும் எல்லோரும் வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு போகும்போது வேறு லெவலில் இருந்தது. நம்ப மாட்டீங்க, இதோட ஃபுல் பட்ஜெட்டே வந்து 1800 தான் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த ப்ளவுஸ் பிட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தனால அவ்வளோ ஆயிருக்கு. அதையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 2500 உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த பிளேட் கும்பா இருக்குல்ல, அது வந்து 60 rupeesக்கு வாங்கினேன். அந்த உள்ளே வைக்கிற பொருள் வந்து 25 rupeesக்கு வாங்கினேன். பேங்கிள்ஸ் வந்து ஒரு 150 rupeesக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மற்ற பூஜை பொருள்லாம் இருக்குது. அம்மன் படம் பார்த்திங்கன்னா 100 rupees, அந்த தூபம் காட்டுறது 100 rupees, சாம்பிராணி 100 rupees. அது போக பூவு, மற்ற செலவு, பழம், ஸ்வீட்டு அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 1000 something வந்துச்சு. 1500 to 1800 வச்சுக்கோங்க.